next one, functions of financial management or else financial decisions அப்படினு கேட்டாலும் நமக்கு இதுதான் சரிங்களா. ஸோ ஜென்ரலாக நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், இதுக்கு அடுத்து ஃபினான்ஸ் அண்ட் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 டெசிஷன்ஸ் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எதில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் சரிங்களா. ஸோ இதில் லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக செக்ரிகேட் பண்ணுவோம். லாங் டேர்முக்கு நம்ம கேபிட்டல் பட்ஜெட்டிங் அப்படிங்கிற டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபார் ஷார்ட் டேர்ம் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். இதுக்கு அடுத்து ஃபினான்சிங் டெசிஷனில் என்னென்ன சோர்ஸ் ஆஃப் கேபிட்டலில் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அண்ட் அதுக்கு என்ன காஸ்ட் ஆகுது, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், அண்ட் நம்ம எந்த மாதிரி கேபிட்டல் மிக்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே எங்கே வரும், ஃபினான்ஷியல் டெசிஷன். இதுக்கு அடுத்து தேர்ட் ஒன் டிவிடெண்ட் டெசிஷனில் எனக்கு வந்த ப்ராஃபிட்டில் நான் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், நான் எவ்வளோ ரீடைன் பண்ணி ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இட் வில் ஹெல்ப். ஓகேவா, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒன் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன். ஒரு ஃபார்ம் எந்த அசர்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரிட்டர்ன் அதிகமாக வரும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறதுக்கு தான் ஜென்ரலாக நம்ம இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். இதில் ஃபர்தர் 2 பார்த்தோம் இல்லையா, லாங் டேர்முக்கு கேபிட்டல் கெயின் அண்ட் ஃபார் ஷார்ட் டேர்ம் ஒர்க்கிங் கேபிட்டல். கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் என்ன பண்ணுவோம், கேபிட்டல் கெயின் மாற்றி சொல்லிட்டேன்னா, கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் என்ன பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அசட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வருது, எவ்வளோ வருஷத்தில் என்னால் அதை ரிட்டர்ன் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டெசிஷன்ஸ் எடுப்போம். அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது என்னோடய பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது. இதில் மெயின் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இன்வென்ட்ரிஸை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறோம். நிறைய இன்வென்ட்ரிஸ் வாங்கி ஸ்டாக் பண்ணிட்டேன்னா என்ன ஆகும், இன்வென்ட்ரிஸ் எல்லாத்தையுமே ஒரு பிளேஸில் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க, அதுக்கு ரெண்ட்டு கொடுக்கணும். இப்போ வேர் ஹவுஸில் வச்சிங்கன்னா வேர் ஹவுஸுக்கு ரெண்ட்டு கொடுக்கணும். இதுவே வந்துட்டு அது கூலிங்கில் தான் இருக்கும் அப்படின்னா அதுக்கு தனியாக கூலிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஏசி அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணணும், அதுக்கு தனியாக எக்ஸ்பென்சஸ் ஆகும். இதுவே ரொம்ப கம்மியாக நீங்கள் மெட்டீரியல் வாங்கி வச்சிங்கன்னா என்ன ஆகும், நம்மளால் டைமுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க முடியாது, கரெக்டுங்களா. ஸோ அப்போ எனக்கு எவ்வளோ இன்வென்ட்ரி தேவைப்படுது அப்படிங்கிறத ப்ராப்பராக பார்த்து நான் பை பண்ணிக்கணும், இது ஒன்று. இதுக்கு அடுத்து நான் இப்போ கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறேன், எவ்வளோ நாளுக்குள்ளே நான் உங்ககிட்ட இருந்து அதை ரிசீவ் பண்ணணும் கேஷாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 30 days கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தேவைப்படும். இதுவே 15 days கொடுத்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் கம்மியாக தேவைப்படும். ஸோ இந்த டெசிஷன்ஸ் எல்லாம் தான் நம்ம ஒர்க்கிங் கேபிட்டலில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் டெசிஷன். ஸோ இதில் நமக்கு காஸ்ட்டு கம்மியாக இருக்குது. இப்போ 4 சோர்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எந்த சோர்ஸில் எனக்கு காஸ்ட் கம்மியாக வருது, எந்த கேபிட்டல் மிக்ஸ் அப்படிங்கிறது என்னோட பிஸ்னஸுக்கு கரெக்டாக இருக்கும் சரிங்களா. மோஸ்ட்லி இதை தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டயக்ராம் எழுதிக்கலாமா. ஃபர்ஸ்ட்டு இப்போ பிஸ்னஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், நம்ம கேபிட்டல் எல்லாமே ரைஸ் பண்ணியாச்சு, நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், எனக்கு என்ன வேணும்,
பர்ச்சேஸ் பண்ணணும். ரா மெட்டீரியல் அப்படிங்கிறது எனக்கு தேவை. ஸோ இப்போ இதுக்கு நான் கிரெடிட்டார்ஸுக்கு அமௌண்ட் பே பண்ணுவேன்னா, அப்போ என்னோட கிரெடிட்டார்ஸ் அப்படிங்கிறவங்க க்ரியேட் ஆவாங்க இந்த இடத்துல. தென் அதை ஃபர்தராக நான் ப்ராசஸ் பண்ணுவேன். ரா மெட்டீரியலை வாங்கி ப்ராசஸ் பண்ணுறேன். இதுக்கு பேர் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் அது என்னவா கன்வெர்ட் ஆகும், எனக்கு ஃபினிஷ்டு கூட்ஸாக கன்வெர்ட் ஆகும். நான் சேல் பண்ணுறதுக்கு அந்த ப்ராடக்ட் ரெடியாக இருக்கும். இதுக்கு அடுத்து நான் சேல் பண்ணுவேன். எய்தர் நான் கேஷாக பண்ணலாம் ஆர்எல்ஸ் கிரெடிட் பண்ணலாம். கிரெடிட்டுக்கு பண்ணும்போது டெப்டாஸ் அப்படிங்கிறவங்க க்ரியேட் ஆவாங்க. இதிலிருந்து எனக்கு அது எவ்வளோ டேஸுக்குள்ளே கேஷாக கன்வெர்ட் ஆகுது. ரா மெட்டீரியலில் இருந்து அதை சேல் பண்ணி எனக்கு அது கேஷாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ டேஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் ஆர்எல்ஸ் ஆப்ரேட்டிங் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே ஒரே இது தான். எகெயின் அப்புறம் இந்த ப்ராசஸ் மறுபடியும் கண்டினியூ ஆகும். ஆப்ரேட்டிங் சைக்கிள் ஆர் ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள். இதோட ஜென்ரல் மீனிங் என்ன? ரா மெட்டீரியலில் இருந்து எனக்கு அது கேஷாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ டேஸ் ஆகுது. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு தேவையான ஒர்க்கிங் கேபிட்டலும் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த சைக்கிள் வந்து 15 டேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு மாதிரி ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படும். இதுவே 30 டேஸ் அப்படின்னா ஒரு மாதிரி தேவைப்படும். ஸோ இது எனக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நான் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருக்கணும். அண்ட் இங்கே மெயினாக நம்ம என்ன மட்டும்தான் பார்ப்போம், பிஸ்னஸ் ரன் ஆகிறதுக்கு எனக்கு ப்ராஃபிட் தேவை. அப்போ நான் என்ன அக்கௌண்டிங் மட்டும்தான் பார்க்கணும், கேஷ் பேஸ்டாக இருக்கக்கூடிய அக்கௌண்டிங் மட்டும்தான் பார்க்கணும். என்கிட்ட பாசிட்டிவ் கேஷ் இன்ஃப்ளோ வர்றது அப்படிங்கிறத தான் ஐ ஹாவ் டு கன்சிடர். சரி, இப்போ முன்னாடியே நான் இந்த மாதிரி அசம்ஷன்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுட்டு ப்ராப்பராக நான் போகிறேன். இது எனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, ஒரு அன்சர்டனிட்டி ஏதாவது அரைஸ் ஆகும்போது அதிலிருந்து என்னால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹெட்ஜிங் எகெயின்ஸ்ட் ரிஸ்க். ஹெட்ஜிங் அப்படின்னா ப்ரொடெக்டிங் அப்படின்னு அர்த்தம். என்னோட காஸ்ட்டை என்னால் மினிமைஸ் பண்ணிக்க முடியும், என்னோட ரிஸ்கையும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் டெசிஷன். டிவிடெண்ட் டெசிஷனில் மெயின் இம்பார்ட்டண்ட் என்னது, டிவிடெண்ட் நம்ம எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரொம்ப ஒரு லாங்கர் பீரியடுக்கு டிவிடெண்ட்டே கொடுக்கல, அப்போ என்ன ஆகும், ஷேர் ஹோல்டர்ஸ் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கை அப்படிங்கிறது கம்மியாகும். ஆட்டோமேட்டிக்காக இட் வில் அஃபெக்ட் மை ஷேர் ப்ரைஸ். கரெக்டுங்களா? இதுவே என்னோடய பிஸ்னஸுக்கு எக்ஸ்பான்ஷனுக்கான க்ரோத் அப்படிங்கிறது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஏ அப்படிங்கிற யூனிட் மட்டும்தான் வச்சுருந்தேன். இப்போது சி டி அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக 2 யூனிட் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிருக்கு. இந்த சுச்சுவேஷனில் நான் டிவிடெண்ட் கொடுக்கல அப்படிங்கிறது ஓகே, இது பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. கரெக்டுங்களா? பிகாஸ் என்னோட பிஸ்னஸ் என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ என்னோட ஷேர் ப்ரைஸ் அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆகும். இதனால ஷேர் ஹோல்டர்ஸ் சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி எனக்கு க்ரோத்தும் இல்லை, டிவிடெண்ட்டும் கொடுக்கலன்னா நம்பிக்கை கம்மியாகும். ஏன், அந்த கம்பெனிக்கிட்ட ப்ராஃபிட் அவ்வளோவா இல்லை, அதனால கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஆகும். ஸோ அப்போ எப்போ நம்ம ரீடைன் பண்ணணும், எப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறது கிளியராக இருக்கணும். இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக தியரிஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் எல்லா கம்பெனிஸும் ஃபங்க்ஷன் ஆவாங்க. இதெல்லாம் இனி போக போக சாப்டர்ஸில் நம்ம டீட்டெயில்டாக படிப்போம். சரிங்களா? Shall we move to the next one? Importance of financial management. சரி, ஒரு பிஸ்னஸில் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம போடுறோம்? What is the purpose of accounting in a business? என் பிஸ்னஸ் ப்ராஃபிட்டில் போகுதா லாஸில் போகுதா அப்படிங்கிறத I have to identify. For that I have to maintain certain books of accounts.
கரெக்டுங்களா? எதுவுமே மெயின்டைன் பண்ணலைன்னா என்கிட்ட ஃபர்தராக சொல்கிறதுக்குன்னு எந்த ப்ரூஃபும் இருக்காது. அப்போ லீகலாக என்னால் எந்த ப்ரொசீஜர்ஸும் எடுக்க முடியாது. கரெக்டாக? சேம் அதே மாதிரி தான் ஃபினான்ஸ்லையும். சும்மா என்கிட்ட அமௌண்ட் இருக்குது, இதை இதுக்கு யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா? அதோட ஃபுல்ஃபில் ஆகாது. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறோம், அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பர்சன் அப்பாயிண்ட் பண்ணுவோம். எக்ஸ்பர்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட ஒப்பீனியன் கேட்போம். கரெக்டுங்களா? இப்போ 5 லட்சம் தேவைப்படுற இடத்துல 4 லட்சம் தான் இருக்கு அப்படின்னா இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறது? இதுக்கு ஒரு பர்சன் எனக்கு கைடன்ஸ் கொடுக்கணும். அப்போ ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை அப்படின்னா என் பிஸ்னஸ் என்ன ஆகாது? ப்ராஃபிட்டை அட்டைன் பண்ணாது. ஸோ மணி அப்படிங்கிறது தான் ஒரு என்டர்பிரைஸுக்கு என்ஜின் ஆயில் மாதிரி. வண்டி என்ன ஆகிடும்? என்ஜின் ஆயில் இல்லைன்னா ஸ்டாப் ஆகி நின்றுடும், அதுக்கப்புறம் ஓடாது. அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், ஏன்னா என்கிட்ட வர்ற கேஷை நான் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறேன், என்னென்ன இன்ஃப்ளோ வருது, என்னென்ன அவுட்ஃப்ளோ ஆகுது. இதுக்காக நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம். படிச்சிருக்கீங்களா? ஒரு பிஸ்னஸில் ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு எவ்வளோ கேஷை ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுவோம். இதுக்கு அடுத்து ஷார்ட் டேர்மில் எனக்கு எவ்வளோ ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படுது, என்னால் அதை மீட் அவுட் பண்ண முடியுதா இல்லையா, இதையும் நம்மளால் பார்க்க முடியும். இதுக்கு அடுத்து ப்ரீவியஸ் இயரில் என்ன மாதிரி சேல்ஸ் இருந்துச்சு, இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லையா, அதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸையும் என்னால் செட் பண்ணிக்க முடியும். இதுக்கு அடுத்து இப்போ என்னோட க்ராஸ் ப்ராஃபிட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? எதர் என்னோட காஸ்ட்டை நான் கம்மி பண்ண பார்ப்பேன், இல்லைன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பேன். என்ன சுச்சுவேஷனில் காஸ்ட்டை கம்மி பண்ணணும், என்ன சுச்சுவேஷனில் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணணும், இந்த மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இப்போ ஒரு சில எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்காது, அதையெல்லாம் நம்மளால் கட் டவுன் பண்ண முடியும். இதுவே ஒரு சில எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் கண்ட்ரோல் பண்ணாலும் வந்து தான் ஆகும். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ ஒரு மெட்டீரியல் எடுத்து சுடிதார் ஸ்டிச் பண்ணணும்னு கொண்டு போய் கொடுக்குறீங்க. நார்மலாக எவ்வளோ தேவைப்படும்? 3லேருந்து ஒரு 4 மீட்டர் தேவைப்படுமா? அவங்களோட வெயிட்டை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். கரெக்டாக? இதில் நம்ம கொடுக்குற ஹோல் கிளாத்தையுமே அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்றாங்களா? கொஞ்சம் வேஸ்டேஜ் அப்படிங்கிறது எப்படினாலும் ஆகும். இதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கரெக்டாக? சேம் இதே மாதிரி பிஸ்னஸ்லையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. நான் இப்போ லோன் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் நான் வாங்குகிற அமௌண்ட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ எதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸை அவங்க பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டேக்ஸ் பிளானிங். நான் டிபென்சர்ஸ் எடுத்திருக்கேன், இஷ்யூ பண்ணியிருக்கேன் அப்படின்னா டேக்ஸ் கன்செஷன் எனக்கு கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி நம்ம டேக்ஸை எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, இல்லீகல் வேலை பண்ணாமல் ப்ராப்பராக நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை ஃபுல்லாக எழுத வேண்டாம், நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட், இந்த பாயிண்ட்டை பார்த்தாலே நமக்கு அது ஞாபகம் வரணும். கேஷ் மேனேஜ்மெண்ட், enough working capital, increase sales target or else revenue. Fifth one, correct pricing. Sixth one, controlling operating expenses. Seventh one, tax planning. இந்த 7 பாயிண்ட்டை பார்த்துட்டு உங்களால் டிஸ்கிரிப்டிவாக எழுத முடியணும். சரிங்களா? நான் அதனால தான் ஒரு இதுக்கும் சைடில் ஷார்ட்டாக எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வரேன். இப்போ நோட்ஸ் எடுக்கும்போது என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியாது. அப்போ நான் டக்குன்னு ரிவைஸ் பண்ணும்போது இதை மட்டும் பார்த்தேன்னா எனக்கு ஞாபகம் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? நெக்ஸ்ட் ஒன், ஸ்கோப் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்.
ஸ்கோப் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், லிமிட்னு சொல்லுவோம், கரெக்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, அந்த ஆக்ட் எது வரைக்கும் அப்ளிகபிள் அப்படிங்கிறது தான், கரெக்டாக? சேம் அதே மாதிரி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எந்த லிமிட் வரைக்கும் போகலாம். ஸோ அதுதான் என்னது, ஸ்கோப் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். இது இந்த 4 பாயிண்ட்ஸை பொறுத்து டிஃபர் ஆகும். அந்த கம்பெனியோட சைஸ் அண்ட் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அசர்ட்ஸ் என்ன, தென் எந்த மாதிரி கேபிட்டல் மிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, மிக்ஸ் ஆஃப் என்டர்பிரைசஸ் ஃபினான்சிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதுக்கு பதிலாக நீங்கள் கேபிட்டல் மிக்ஸ்ன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது அனாலிசிஸ், பிளானிங் அண்ட் கண்ட்ரோல். இந்த 4 பேஸ் பண்ணி தான் என்ன ஆகும், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட ஸ்கோப் அப்படிங்கிறது டிட்டர்மைண்ட் ஆகும். அண்ட் இதை சொன்னது எரோஸ் சாலமன். ஸ்கோப் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு போட்டுட்டு சைஸ், அசர்ட், கேபிட்டல் மிக்ஸ், அனாலிசிஸ், பிளானிங் அண்ட் கண்ட்ரோல், இந்த 4 பாயிண்ட் மட்டும் எழுதிக்கோங்க. தட்ஸ் எனஃப். எழுதிட்டிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன், ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர். இதுலேயும் நம்மளுக்கு கம்பேரிசன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ்லி எப்படி இருந்துச்சு, இப்போ மாடர்ன் எராவில் எப்படி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, ட்ரெடிஷ்னல், டிரான்சிஷனல், மாடர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு. இங்கே ஃபினான்ஷியல் கண்ட்ரோலரோட ஒர்க் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எழுதிக்கலாமா? ஓல்டில் நீங்கள் ஃபண்டை என்ன தேவை அப்படிங்கிறத ப்ரொக்யூர் பண்ணுங்கள் அண்ட் பிஸ்னஸை கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுங்கள், லைக் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி. இதுக்கு அடுத்தது புதுசாக ஏதாவது அசர்ட்ஸ் அக்வயர் பண்ணணும் அப்படின்னா அக்வயர் பண்ணுங்கள். அண்ட் கம்பெனிக்கு மர்ஜர் அண்ட் அக்வசிஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னா அதையும் பார்த்துக்கோங்க. அப்படிங்கிறது தான் ஓல்டு செனாரியோவில் இருந்துச்சு. இதுதான் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலரோட ஒர்க். என்னென்ன ஒர்க்கு? procurement, promotion, merger and acquisition, இதுக்கு அடுத்தது expansion. இது எல்லாம் தான் எப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம், ஓல்டு செனாரியோவில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு ஸ்கோப் கிடையாது. இது மட்டும்தான், இந்த 4 கேட்டகரி மட்டும்தான் லிமிட் பண்ணிட்டாங்க. பட் இப்போ மாடர்ன் எராவில் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த மாதிரி பண்ணணும் அண்ட் ஒரு கம்பெனிக்கு தேவையான ஃபினான்ஸ் என்ன, அதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது. இதுக்கு அடுத்தது டிவிடெண்ட் நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அண்ட் நம்மளோட ரிட்டர்னை எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுறது, ரிஸ்கை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது அண்ட் நம்மளோட ஷேர் ஹோல்டர்ஸோட வெல்த்தை நம்ம எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுறது. வெல்த் மேக்ஸிமைசேஷன் அப்படிங்கிறது, இப்போ நான் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது 100 இருந்துச்சு, ஒரு 2 years முன்னாடி பண்ணேன்னு வச்சுக்கோங்க. இப்போது அதோட ப்ரைஸ் 150 இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வெல்த் மேக்ஸிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? ஸோ இங்கே அதை டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஷேர் வேல்யூஸை மேக்ஸிமைஸ் பண்ணுறது அண்ட் ஃபினான்ஷியல் டெசிஷன்ஸ் எடுக்கிறது அண்ட் நான் ட்ரேடிங் பண்ணும்போது வரக்கூடிய ரிஸ்கையும் ரிட்டர்னையும் எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 அப்ஜெக்டிவ் தான், ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன், வெல்த் மேக்ஸிமைசேஷன். ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன்னா என்னோட கன்சர்னோட ப்ராஃபிட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணணும், இது மட்டும்தான் அவங்களோட அப்ஜெக்டிவாக இருக்கும். வெல்த் மேக்ஸிமைசேஷன் ஆர்எல்ஸ் வேல்யூ மேக்ஸிமைசேஷன்னா என்னோட ஷேர் ப்ரைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணணும். சரிங்களா?
ஒரு பிஸ்னஸ் ப்ராஃபிட் இல்லாமல் ரொம்ப ஒரு லாங் ரன்னுக்கு ஃபங்க்ஷன் ஆக முடியாது. ஸோ அப்போ எல்லா பிஸ்னஸோட மோட்டிவும் என்னவாக இருக்கும்? நான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தான், ரைட்? அண்ட் இதை நான் எப்படி அட்டைன் பண்ணலாம் ப்ராஃபிட்டை? எய்தர் என்னோட காஸ்ட்டை நான் மினிமைஸ் பண்ணலாம், மினிமம் காஸ்ட், இல்லைன்னா என்னோட இன்புட்டை மினிமைஸ் பண்ணிவிட்டு அவுட்புட்டை மேக்ஸிமைஸ் பண்ணலாம். மினிமம் இன்புட், மேக்ஸிமம் அவுட்புட். ஸோ ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகிறதுக்கு இதுதான் ப்ராஃபிட் தான் ஸ்டிமுலேட் பண்ணுது. கையில் காசு பார்க்க பார்க்க நம்ம என்ன பண்ணுவோம்? சரி இன்னும் கொஞ்சம் ஓடுவோம், அப்போ இன்னும் கொஞ்சம் காசு அதிகமாக வரும் அப்படிங்கிறது, சரிங்களா? அண்ட் இதில் ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதனால தான் நமக்கு வெல்த் மேக்ஸிமைசேஷன் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ணாங்க. அதோட லிமிட்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்ம எந்த ப்ராஃபிட்டை கன்சிடர் பண்ணுறது அப்படின்னு கிளியராக சொல்லலை. இப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டே எடுத்துக்கோங்க, அதில் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் க்ராஸ் ப்ராஃபிட்டுன்னு எழுதுவோம், பிஎன்எல் அக்கௌண்ட்டில் நெட் ப்ராஃபிட்டுன்னு எழுதுவோம். இதுவே ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சைடு வந்தீங்கன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டெர்மினாலஜிஸ் டிஃபர் ஆகும். இதில் எந்த ப்ராஃபிட்டை நான் கன்சிடர் பண்ணுறது, இதை பற்றி கிளியராக சொல்லலை. ஃபர்ஸ்ட் திங், the term profit is vague. அண்ட் இதில் ஷார்ட் டேர்மாக நான் கன்சிடர் பண்ணணுமா, லாங் டேர்ம் ஆஸ்பெக்டில் பார்க்கணுமா அப்படிங்கிறதும் கிளியராக சொல்லலை. ஓகேங்களா? செகண்டு, டைம் வேல்யூ ஆஃப் மணி அப்படிங்கிறத இங்கே கன்சிடர் பண்ணலை. இன்றைக்கி நான் ₹1 இன்வெஸ்ட் பண்ணுறேன், நாளைக்கு அந்த ₹1 அப்படியே தான் இருக்குமா? சொல்ல முடியாது. மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், ஆர்எல்ஸ் டிக்ரீஸ் ஆகலாம். லேண்டு வாங்குறீங்க, இப்போ வாங்குறீங்க, இன்னொரு 10 years கழிச்சு இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டாக? ஸோ அப்போ இந்த மாதிரி டைம் வேல்யூவை கன்சிடர் பண்ணல. இன்றைக்கி இருக்கக்கூடிய மணி வேல்யூ நாளைக்கு ஒரே மாதிரி இருக்காது, அதை இவங்க கன்சிடர் பண்ணலை ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனில். நெக்ஸ்ட்டு, ரிஸ்க்கை பற்றியும் இவங்க கன்சிடர் பண்ணலை. இப்போ நான் அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறேன்னா எனக்கு ரிட்டர்ன் அதிகமாக வரும், நான் கம்மி ரிஸ்க் எடுக்கிறேன்னா ரிட்டனும் கம்மியாக வரும். இந்த கான்செப்டை பற்றியும் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனில் கன்சிடரே பண்ணலை. இதுக்கு அடுத்து, இது ரொம்ப நேரோவாக இருக்குது, நான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணால் போதும், அதோட இந்த கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. என்னென்ன 4 பாயிண்ட்டு? ப்ராஃபிட் அப்படிங்கிறத கிளியராக சொல்லலை. இதுக்கு அடுத்து டைம் வேல்யூ ஆஃப் மணி, அதுவும் கிளியராக சொல்லலை. அடுத்து ரிஸ்க், அதை பற்றியும் சொல்லலை. தென் இட் ஹாஸ் அ நேரோ கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன், வேல்யூ ஆர் எல்ஸ் வெல்த் மேக்ஸிமைசேஷன். இங்கே நம்ம போத் டைம் வேல்யூவும் கன்சிடர் பண்ணியிருக்கோம், ரிஸ்கையும் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டால் வெல்த் மேக்ஸிமைசேஷன் தான் சொல்லணும், சரிங்களா? இங்கே மெயினாக நம்ம என்ன ஆஸ்பெக்டில் மட்டும் பார்ப்போம்? நம்மளோட ஷேர் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நம்ம ப்ராஃபிட் அட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்ப்போம். அண்ட் என்னோட ஃபர்மோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டு மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஷேர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட 50,000 ஷேர்ஸ் இருக்குது, ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு 100 rupees அப்படின்னா என்னோட வேல்யூ என்ன? 50 lakhs. ஆர்எல்ஸ் இன்னும் ஒரு சில சிச்சுவேஷன்ஸில் டெப்ட் இருக்குது அப்படிங்கும்போது ஈக்விட்டியோட வேல்யூவையும் டெப்டோட வேல்யூவையும் சேர்த்து நம்ம சொல்லுவோம்.
இதில் பாருங்கள், ஷேர் ஹோல்டர்ஸ் hire managers to run their firms for them. இதில் மெயின் என்ன, ஷேர் ஹோல்டர்ஸ் தான் அந்த கம்பெனியோட ஓனர். ஸோ அவங்க தான் அந்த பிஸ்னஸை எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். கரெக்டுங்களா? அண்ட் செகண்ட் பாயிண்ட், மேனேஜர்ஸ் செட் அசைட் தயர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மேக்ஸிமைஸ் ஸ்டாக் ப்ரைஸ். இதில் யாரும் அவங்களோட இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்டில் பார்க்கக்கூடாது. கரெக்டாக? ஓனர் அப்படிங்கிறது வேறு, மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வேறு. ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது இந்த கான்செப்ட் ஒர்க் ஆகாது. அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக எதில் ரிஃப்ளெக்ட் ஆகும்? அந்த கம்பெனியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணும். சரிங்களா? அண்ட் இப்போ புதுசாக ஒரு கம்பெனியை ஒரு ரூரல் ஏரியாவில் போயிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. அங்கே பக்கத்தில் சுற்றி இருக்கவங்களுக்கு என்ன ஆகும்? எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது க்ரியேட் ஆகும். ஸோ இது சொசைட்டியோட வெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. வை வெல்த் மேக்ஸிமைசேஷன் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எனக்கு ஹை க்ரோத் வேணும், நான் ஒரு பெரிய மார்க்கெட்டில் நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டா சொல்லலாமா? டாட்டா கிட்ட இல்லாத ப்ராடக்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எதில் பார்த்தாலும் டாட்டா டாட்டா, ரைட்டா? அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் பிக் மார்க்கெட் இருக்கும்போது அண்ட் அந்த இண்டஸ்ட்ரியை நான் தான் லீட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன். இந்த சிச்சுவேஷன்ஸ்லேயும் தட் வில் ஹெல்ப். இதுக்கு அடுத்தது நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ப்ரமோட் பண்ண முடியும். பட் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனில் ப்ராஃபிட் வருது, அதை யார் மட்டும்தான் எடுத்துப்பா? அந்த கம்பெனி மட்டும்தான் எடுத்துப்பாங்க. சுற்றி இருக்கவங்கள பற்றி எதுவுமே கன்சிடர் பண்ணலை. அண்ட் இது கன்சியூமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு அடுத்தது சோஷியல் பெனிஃபிட், அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியும் டெவலப் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதுக்கு தான் நான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு பிஸ்னஸை ஒரு ரூரல் ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணும்போது அதை சுற்றி என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலர் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போவாங்க. மேபி அந்த கம்பெனிக்குள்ளே கேன்டீன் இல்லாமல் இருக்கலாம். அப்போ தனியாக வெளியே என்ன பண்ணுவாங்க? ஹோட்டலு, கேன்டீன் அப்படின்றது போடுவாங்க. இதுக்கப்புறம் பஸ் ஃபெசிலிட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? கான்ஃப்ளிக்ட்ஸ் இன் ப்ராஃபிட் வெர்சஸ் வேல்யூ மேக்ஸிமைசேஷன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன பிரச்சனை? ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனில் என்ன மட்டும்தான் நம்ம பார்ப்போம்? ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆனால் போதும், என்னோட பர்சனல் கோல்ஸ் அந்த இடத்துல என்ன ஆகணும்? சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதை மட்டும்தான் நான் பார்க்குறேன். பட் வேல்யூ மேக்ஸிமைசேஷனில் நம்ம என்ன பார்க்குறோம்? ஷேர் வேல்யூ மேக்ஸிமைஸ் ஆகணும். ஸோ அது மூலமாக என்னோட ஃபர்மோட வேல்யூவும் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டுங்களா? எழுதிக்கிறீங்களா பக்கத்தில்? ஒர்க் ஆஸ்பெக்ட். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எம்ப்ளாயீஸோட இதை புரிஞ்சுக்கிறதுக்காக எழுதி வச்சுக்கோங்க. மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கும்போது ப்ரொடக்டிவிட்டி எப்படி இருக்கும்? ஹையாக இருக்கும். கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காலையில் வரும்போது கொஞ்சம் நல்ல ஜாலி மூடில் வரேன். அப்போ கிளாஸ் நான் எடுக்கிறது எப்படி எடுப்பேன்? கொஞ்சம் ஜாலியாக கிளாஸ் போகும். இதுவே நான் டென்ஷனோட கிளாஸுக்கு வரேன் காலையில் வரும்போதே, அப்போ இங்கே கிளாஸ் எப்படி போகும்? நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணீங்கன்னாலும் நான் டென்ஷன் ஆவேன், திட்டுவேன். அதுதான் நடக்கும். கரெக்டாக? சேம் அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் அவங்களோட மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கும்போது ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ணுவாங்க. கரெக்டாக? சேம் அதே மாதிரி தான் இங்கே மேனேஜ்மெண்ட்டும் அங்கே இருக்கக்கூடிய ஓனர்ஸ், பார்ட்டிசிபென்ட்ஸ், இவங்க ரெண்டு பேர்த்தையும் தனித்தனியாக நம்ம வச்சு பார்க்கும்போது மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். நான் வெறுமனே ப்ராஃபிட்னு ஓடினா மட்டும் பத்தாது.
அங்கே இருக்கவங்களையும் கொஞ்சம் நான் பார்த்துக்கணும், கரெக்டாக? ஆனால் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனில் நம்ம என்ன பண்ணலை, பார்த்துக்கல. எல்லா கம்பெனிஸும் என்ன பண்ணுறாங்க, ப்ராஃபிட் அவங்களுக்கு வருதா, ஓனர் அதில் ஷேர் எடுத்துப்பாங்க. ஆனால் இப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ரீசெண்டாக ஒரு கம்பெனி பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? நியூஸில் பார்த்தீங்களா இல்லையா? ஒரு கம்பெனிக்கு அரவுண்ட் ப்ரீவியஸ் இயரை விட இந்த இயர் ப்ராஃபிட் அதிகமாக வந்துருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, 14 crores சம்திங் அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு போனஸாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி எல்லாரும் இருந்துட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நம்மளோட சொசைட்டியும் இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? அண்ட் வெல்த் மேக்ஸிமைசேஷன் அப்படிங்கிறது ஜென்ரலாக ஓனர், எம்ப்ளாயி, கிரெடிட்டர்ஸ் அண்ட் சொசைட்டி பெர்ஸ்பெக்டிவில் மட்டும்தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, இருக்க எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணுறாங்க. ஒரு கம்பெனிக்கு ரெண்டுமே இம்பார்ட்டண்ட், இது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது. வெல்த்தையும் அவங்க மேக்ஸிமைஸ் பண்ணணும், அதே சமயம் ப்ராஃபிட்டையும் அவங்க மேனேஜ் பண்ணி கொண்டு போய்க்கணும். அதை தான் இங்கே அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்னு போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனில் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்மளால் ஈஸியாக கால்குலேட் அப்படிங்கிறத பண்ண முடியும். இதுக்கு அடுத்தது determine the link between financial decisions and profit. நான் ஒரு டெசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னா அது என்னோட ப்ராஃபிட்டை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் என்னால் என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு அடுத்து டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஷார்ட் டேர்ம் ஆஸ்பெக்ட் மட்டும்தான், லாங் டேர்மை பற்றி யோசிக்கவே இல்லை. இதுக்கு அடுத்தது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், அன்சர்டைனிட்டிஸ், டைம் வேல்யூ ஆஃப் மணி, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிட்டோம், இக்னோர் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்தது வெல்த் மேக்ஸிமைசேஷன். இது எங்கே மட்டும் சூட் ஆகும், ஹை மார்க்கெட் வேல்யூ இருக்க பிளேஸில் தான் இது சூட் ஆகும். அண்ட் இங்கே மோஸ்ட்லி நம்ம லாங் டேர்ம் ஆஸ்பெக்டில் தான் பார்ப்போம். ரிஸ்கையும் கன்சிடர் பண்ணியிருக்கோம் அண்ட் டைம் வேல்யூ ஆஃப் மணியையும் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். அண்ட் ப்ரீவியஸ்லி நம்ம ஷேர் ஹோல்டர்ஸை பற்றி கன்சிடரே பண்ணலை, பட் இங்கே ஷேர் ஹோல்டர்ஸையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கன்சிடர் பண்ணியிருக்கோம். அண்ட் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனில் நம்ம என்ன மெஷர் பண்ணோம், என்னோட ஃபினான்ஷியல் டெசிஷன் அது எப்படி ப்ராஃபிட்டை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத தான் நம்ம பார்த்தோம். அப்போ இங்கே மெயினாக நம்ம ஷேர்ஸ் பார்க்குறோம், என்னோட ஃபினான்ஷியல் டெசிஷன் ஷேர் ப்ரைஸை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற லாஜிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுத்துருக்கணும். பட் இங்கே அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் இல்லை. எல்லாருமே இப்படி வெல்த்தை மேக்ஸிமைஸ் பண்ணணும் அதே இதில் ஓடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதுவே நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனை க்ரியேட் பண்ணும். இது ரெண்டும் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். இதில் ஒரு illustration கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் does not consider risk or uncertainty, whereas wealth maximization consider both risk and uncertainty. இதில் 5 வருஷத்தோட டேட்டா கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் எக்ஸுக்கு என்ன ரெவென்யூ வருது, ப்ராடக்ட் ஒய்க்கு என்ன ரெவென்யூ வருதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது உங்களை செலக்ட் பண்ண சொன்னால் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனை பேஸ் பண்ணி எதை செலக்ட் பண்ணுவீங்க? எதில் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள், ஒயில் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ பேஸ்ட் ஆன் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் நான் எதை செலக்ட் பண்ணுவேன், ப்ராடக்ட் ஒய்யை செலக்ட் பண்ணுவேன். பட் வெல்த் மேக்ஸிமைசேஷனில் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ப்ராடக்ட் எக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு என்ன ரிஸ்க் இருக்குது, அதுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வரும், அண்ட் சேம் ஒயில் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ரிஸ்க்கு என்ன ரிட்டர்ன் வரும், இதை ரெண்டுத்தையும் எவாலுவேட் பண்ணிட்டு தான் நம்ம டெசிஷன் எடுப்போம். பட் ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனில் பார்த்த உடனே சரி இதை செலக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு கன்க்ளூஷன் வர முடியும். பட் வெல்த் மேக்ஸிமைசேஷனில் அப்படி முடியாது.